स्वरूपिणी अम्मा ஐவர் நிலங்களிலே குறுந்திழைத்து ஆளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்க முகனுக்கு வளர்ப்பு மலா வளர்ந்தங்குடைய என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படியாப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிரிவேலா, சண்முக, சரவண, முத்துக்குமாரா முன்னையே நம்பியிருந்தாங்க கூட இந்த வள்ளிக்கு இந்த நாட்டு மக்கள் கருபுரிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா Radhe
தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்க கூட அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கணும். ஆதி எல்லாம் பூத்தவளை அன்னம் எல்லாம் காத்தவளை அந்த முத்துமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரகொடுத்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாறி காத்திடுவாள் கருமாறி நம்பி மன்னனுக்கு நங்க மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமானோட வேட்டைக்கு போன நேரத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்ததுனால சரி வள்ளின்னு பேரு வச்சாங்க. குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா குறிஞ்சி நிலைத்து திணை விதைச்சு அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு வேண்டுதலுக்கு இணங்கி காவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்களா? இசை கலைஞர்கள் பாராட்டி அன்பு ஐயா பெயர் சொல்லாதவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிங்கய்யா. எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்களா? எதுக்காக? முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக வந்திருக்கேன். காதலிக்கவா? காதல் என்பது அன்பு. ஓஹோ. 5 வயசுல இருந்து 11 வயசு முருகப்பெருமான
மனசுல கடவுளா நினைச்சேன். 12ல இருந்து 13 வயசு நடந்து முடியறதுக்குள்ள முருகப்பெருமான் எனக்கு மாலை மாத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு என்ன செய்யலாம்? தூதுதான் சொல்லணும். தூது? ஆமா. இந்த காலத்துல யாரையும் நம்பி தூது சொல்லிடுறாங்க. ஏன், என்ன காரணம்? அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த காலத்துல புறாவை விட்டு தூது சொன்னாங்க. இப்ப உள்ள காலத்துல மனசுல பட்டதை சொல்லணும், நண்பன் சொல்லலாம், இல்ல தோழிகிட்ட சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உள்ள காலத்துல உட்கார்ந்த இடத்துல சொல்லிடலாம். பல்லு இல்லாத கிளம்பட கூட பாத்துடலாம். ஆமா ஆமா. செல் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியுமா? மிருதங்காரர் சொல்ற மாதிரி. ஏன்னா செல்லு வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. கண்டிப்பா. அப்ப நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான், கெட்ட விஷயங்களை நம்மளா தவிர்த்திட வேண்டியதான். அப்ப நல்லதுக்கு மட்டும்தான் செல்ல பயன்படுத்தணும், கெட்டதுக்கு நம்ம அந்த இடத்துக்கே போக கூடாது. இப்ப செல்லுகள் நிறைய வரப்போய்தான் கதிர்வீச்சுகளே இல்ல. கதிர்வீச்சுல பறவை இனமே அழிஞ்சிருச்சா. பறவை இனம் நிறைய அழிஞ்சதுனாலதான் இயற்கையான மழையே இல்லையா. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு அவருக்காக வழிபீதி விழி வைத்து அவருக்காக அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அப்படி முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
முருகப்பெருமானுக்கு தெய்வ யானையை ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. ஆமா. நான் 2வது தாரமா வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சண்டை வரும்னு தாய் தப்பன் சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலும் கூட ஏத்துக்க கூடிய மனசும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. ஓஹோ. இந்த காலத்துல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளதான். ஏன்னா அவனுக்கு அனுபவம் பேசுது. ஆமா, அனுபவம். நல்லது எது கெட்டது எது அப்படின்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யறது. நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்ப உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது தான் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்க்குறோமே, அப்ப நம்மளை வளர்க்கும் போது தாய் அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்களோ. அப்ப தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்ப தெரியும்? தன்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது தான் தெரியும். அது வரையும் தாய் தப்ப நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க, மனசும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. இப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாங்க கூட நான் அவருக்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக காத்திருக்கேன். அப்படின்னா திருமாலுக்காக ஆண்டாள் காத்திருந்தாள். திருமால் மனமிறங்கி ஆண்டாளை திருமணம் முடிச்சார். அது மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், மனமிறங்கி எனக்காக வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கேன். அவருக்காக மனசுல ஆசை. மாமங்கிட்ட பேச